இந்த அமர்வுல நீட் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு காமனா ஒரு கன்சால்டேட்டிவா ஒரு அப்டிராக்டா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னா அது எதெல்லாம் மையமா வச்சு இந்த கல்வி இருக்கும் அப்படின்றத அடிப்படையில தான் இப்ப நம்ம ஒரு ஸ்லைட் பாக்குறோம். அது பார்த்ததுக்கு பின்னாடி அதை பத்தி விரிவா அதனுடைய நீட் என்னென்னலாம் அப்படின்றத எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல பார்ப்போம். ஒரு கன்சால்டேட்டா ஒரு அப்டிராக்டா ஒரு ஸ்லைட் பார்த்துருவோம். அதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் பேசுறேன். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து முன் பருவ கல்வி தான். முன் பருவ தொடக்க கல்வி இல்லைன்னா முன் பருவ கல்வி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் சொல்றோம். ஸோ 2.5 வயது முதல் 6 வயது 5 வயது இந்தியாவில் 5 வயது தான். மற்ற சில நாடுகள்ல 6 வயது வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 2.5 வயது முதல் 5 வரை இந்தியாவிலனால அதை வச்சே கொஸ்டினை பேஸ் பண்ணி பாருங்க. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அறிதல் திறன் வளர்ச்சி. அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முன் பருவ கல்வியினுடைய தேவை என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சிய அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன். நான் சொன்னேன்ல வீடு கட்டும் போது ஃபவுண்டேஷன் முக்கியம். எத்தனை ஃப்ளோர் ஏத்துறோமோ அதுக்கு ஏத்தப்ப ஃபவுண்டேஷன் இருக்கணும். நீங்க ஃபவுண்டேஷன் சரியா இருந்துச்சு அப்படின்னா மேல போகக்கூடிய எல்லா பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் குழந்தைகளுக்கு வரணும். இதுதான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல முதல் ஒரு டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனுடைய தேவை என்ன? எதனுடைய தேவையில இந்த கல்வியை நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். டெவலப் ப்ராப்ளம் சால்விங். இந்த ஸ்கில் வந்து இப்போ வந்து 21st செஞ்சுரியில இன்று அதிகமாக தேவைப்படக்கூடிய ஸ்கூல் இன்றைய குழந்தைகள் பள்ளி குழந்தைகளாக இருக்கட்டும், இல்ல கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேவை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கில் வந்து நிறைய கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கில் இல்லாதனால தான் அவங்க சோசியல் மீடியாக்கள நிறைய தங்களை இழக்கக்கூடிய நிலை, அதே மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலை. இதுலலாம் அவங்க இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய சிக்கலுக்கான தீர்வை காணக்கூடிய அந்த திறன் என்பது குழந்தைகளுக்கு இயற்கையாகவே இல்ல. ஏன்னா எல்லாம் வந்து அந்த ஒரு கேம் ஆடுறான், அந்த கேம் ஆடுறான்னா அதிலேயே கவனம் இருக்கு அவனுக்கு. சோ அப்ப குழந்தைகளுக்கு அது குறிப்பா என்ன சொல்றான்? ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ்க்கு எதை டெவலப் பண்ண சொல்றாங்க? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். சிக்கலை தீர்ப்பதற்கான திறனை வளர்க்கணும். தென் நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா பொதுவா வந்து இது வந்து தத்துவ மேதைகள், அதாவது பிலாசபர்ஸ் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். விமர்சனங்கள் சொல்லிட்டு டிவில உட்கார்ந்து பேசுறாங்கல்ல, விமர்சனம் இன்னைக்கு விமர்சனம் பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. சோ அது மாதிரிக்கான விமர்சனங்கள் பேசுவது, அந்த மாதிரிக்கான ஒரு திங்கிங் வந்து குழந்தைகளுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் மெமரி, நினைவு திறனை இம்ப்ரூவ் பண்ணணும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மூலமா நினைவு திறனை. தென் அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன், கவன வீச்சு. ஏன்னா இந்த கவன வீச்சு இப்ப குழந்தைகளுக்கு சோசியல் மீடியாக்கள் அதிகமா இருக்கலாம், கவன வீச்சு குறைந்துகிட்டு இருக்கு. சோ இந்த திறன்களை எல்லாம் அப்ப காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இப்ப கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்க, இப்ப ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னா இது எந்த டெவலப்மெண்ட் கீழே வருதுன்னு கேட்டா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் கீழே வருது. அப்ப ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எதுக்காக அதை டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா சோ ப்ராப்ளம்ஸ் டெவலப் ப்ராப்ளம் ஸ்கில்ல வந்து அவங்களுக்கு சால்விங் ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக மற்றும் மன எழுச்சி வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சமூக வளர்ச்சி அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்லும்போது சொல்லுவாரு மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனக்கு தேவையான வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் நானே தயாரிக்க முடியாது. என்னுடைய உடை நான் தயாரிக்க முடியாது. எனக்கு போடக்கூடிய பெட்ஸை நான் தயாரிக்க முடியாது. சோ எனக்கு தேவையான நான் சாப்பிடக்கூடிய உணவை என்னால தயாரிக்க முடியாது. எல்லாமே எங்கேயோ நாட்டுல ஒருத்தவங்களோட உழைப்புல இருந்து தான் தயாரிக்க முடியும். அப்போ வந்து மனிதன் வந்து இன்னொருத்தரை சார்ந்துதான் வாழ முடியும். அதனாலதான் மனிதன் வந்து சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்றாரு அரிஸ்டாட்டில். சோ சோசியல் அனிமல் அப்படின்னு அதாவது நம்ம எல்லாரும் ஒரு ஒரு சமூக ஒற்றுமை நம்மட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு இன்டகிரேஷன் இருக்கணும். இது வந்து 2வது யூனிட்ல நம்ம இன்டகிரேஷனை பற்றி ஒரு வேர்ல்டு இன்டகிரேஷன் எப்படி இருக்கணும், இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத 2வது யூனிட்ல வருது. அப்ப அதை பத்தி நம்ம பேசுவோம் தெளிவா. சோ எமோஷனல் டெவலப், மன எழுச்சி வளர்ச்சி. அப்ப டீச்சர்ஸ் ஷேரிங்னா என்ன அர்த்தம்? ஷேரிங் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டீச்சர்ஸ் என்பது மென்டார் தான். ஒன்லி தி கைடு தான் பண்ணணும் நீங்க. சோ ஷேரிங் பண்ணணும். டீம் ஒர்க்ஸ், குழுவா எப்படி சேர்ந்து இணைஞ்சு செயல்படுறது. ஏன்னா சோசியல் ஸ்கில் அப்படின்னாவே என்னது டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அதிகமா பார்த்தோன்னா இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல அந்த டீம் ஒர்க் அப்படின்றதான் கொடுக்குறாங்க. அடுத்து ரெஸ்பெக்ட், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ சமூகம் என்பது நான் எப்படியோ அது மாதிரி தான் அடுத்தவங்க அவங்களுக்கான மரியாதை கொடுக்கக்கூடிய குணத்தை வந்து குழந்தைகளுக்கு வளர்த்து வைக்கணும். அண்ட் எமோஷனல் ரெசிலன்ஸ் அப்படின்னு இதெல்லாம் திரும்ப அவங்களுக்கு கொண்டு வரணும். ரெசிலன்ஸ்னா மீள கொண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். மீட்டெடுத்தல் அப்படின்னு அர்த்தம் ரெசிலன்ஸ் அப்படின்னா. ஸோ இப்போ இதெல்லாம் கொண்டு வரணும். அவங்களுக்கு டீம் ஒர்க் கொண்டு வரணும், ரெஸ்பெக்ட் கொண்டு வரணும், எமோஷனல் குவாலிட்டி டெவலப் பண்ணணும், இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். இது வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் சில்ட்ரன்ஸுக்கு கொண்டு வரணும். அடுத்து செகண்ட் ஒன் இஸ் தி
மெயின் அதனுடைய நீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்க பெரும்பான்மையான புத்தகத்துல நீங்க எடுத்து பாருங்க. நீங்க பெரும்பான்மையான யூடியூபர்ஸ் கொடுக்கக்கூடிய வியூஸ்ல எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எதை பத்தி அதிகமா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட், குட் ஹேபிட் அப்படின்னு தான் பேசுவாங்க. இந்த லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்க்குலாம் அதிகமா யாரும் போக மாட்டாங்க. ஸோ லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு ஒரு பார்ட் என்கேஞ்சஸ் தி ஒக்காபுலரிஸ் இங்க டெவலப் பண்ணணும். லாங்குவேஜ்னா நிறைய ஒக்காபுலரிஸ், என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ அதனுடைய ஒக்காபுலரிஸ், வார்த்தைகள் நிறைய கத்துக்கிறோம் வைக்கணும். லிசனிங் ஸ்கில் டெவலப் பண்ணணும். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் கொண்டு வரணும். த்ரூ எப்படி ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்வது மூலமாக, குரூப் இன்டராக்ஷன்ஸ், குழு விவாதம் மூலமாகவும் நம்ம இந்த ஸ்கில்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பேரிங் ஃபார் தி ஃபார்மல் ஸ்கூலிங். நம்ம வந்து ஃபார்மல் ஸ்கூல் அப்படின்றது இது வந்து இன்ஃபார்மல் மாதிரி தான். ப்ரீ பிரைமரின்றது ஒரு இன்ஃபார்மல் மாதிரி தான். ஸோ இப்போ ஃபார்மல் சிஸ்டத்துக்கு போக போறோம். 1வது போகும்போது ஃபார்மல் சிஸ்டம் போவான். அப்போ வரும்போது இன்ட்ரோடியூஸ் தி ரொட்டீன்ஸ், டிசிப்ளின், ஃபண்டமெண்டல் அகடாமிக் ஸ்கில்ஸ் லைக் ரெகனைசிங் தி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ 1ஆம் வகுப்பு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இதெல்லாம் என்னது 1 2 3 நம்பர்ஸ் படிக்கிறது, அதே மாதிரி ஏபிசிடி, ஆனா ஆவணா, இதெல்லாம் நம்ம படிக்கிறது எல்லாமே எந்த இடத்துல படிப்போம் அப்படின்னா ப்ரீ பிரைமரி தான். லெட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ரெகனைஸ் பண்ணுவாங்க குழந்தைகள். அங்கேயே அதை வந்து கத்துக்குருவாங்க. 1வதுல போய் மறுபடியும் நம்ம ஆனாவன தொடங்கி ஏபிசிடி தொடங்கணும்னா அப்ப ப்ரீ பிரைமரியில கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா 1வது வரும்போது ஈஸியா அவங்களை வந்து நல்லா எக்ஸ்போசர் பண்ண முடியும். தென் பிசிக்கல் டெவலப்மெண்ட். பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா உடல் வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. 2 ஸ்கில் இங்க முக்கியமானது, உடல் தொடர்புடையது. ஒன்னு ஃபைன் மோட்டார் ஸ்கில், இன்னொன்னு வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில். இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில் பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எஜுகேஷன் சைக்காலஜில. ஸோ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா டெவலப் த்ரூ தி ஆர்ட். ஒரு டிராயிங் கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து மைக்ரோ மசில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். இதே வந்து அவுட்டோர் பிளே, வெளியில போய் ஃபுட்பால் விளையாட வைக்கிறேன், வாலிபால் விளையாட வைக்கிறேன், ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்னா அப்ப அந்த குழந்தைக்கு என்ன டெவலப் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், மேஜர் மசில்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அப்ப ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து த்ரூ தி டிராயிங் பண்றது, வரைகிறது, ஓவியம் வரைதல் மட்டும் கிடையாது, வரைதல், ஓவியம் வரைதல், கைக்கான ஒர்க் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் ஒர்க் கொடுக்கும்போது மைக்ரோ மசில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா என்கரேஜிங் தி கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினேஷன், கற்பனை திறன், ஆக்கத்திறன், இதெல்லாம் கொண்டு வரணும் அவங்களுக்கு. ஸோ ப்ரொமோட் தி செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இனோவேட்டிவ் திங்கிங். இனோவேட்ஸ்னா புதுமையான திங்கிங். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது புதுமை. இப்போ பாடலாசிரியெல்லாம் படத்துல பாடல் எழுதுறாங்களே, அவங்க புதுமையான வார்த்தைகளை போடும்போது அந்த பாடல் வந்து இனோவேஷன் திங்கிங் த்ரூ தி ஆர்ட், மியூசிக் அண்ட் ரோல் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது என்கரேஜ் கிரியேட்டிவ் இமேஜினேட்டிவ் ஆக்டிவிட்டினா நீங்க ரோல் பிளேயிங், நாடகம் நடித்து காட்டுதல், மியூசிக் பண்ணக்கூடிய பிளே பண்ண வைக்கிறது, ஆர்ட் தொடர்புடைய விஷயங்களை பண்ண வைக்கிறது. தென் ரெடியூசிங் தி லேர்னிங் கேப். என்ன லேர்னிங்ல என்ன கேப் இருக்குது? கேப்னா என்ன? இடைவெளின்னு சொல்லுவாங்க. ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் என்ன இடைவெளி? அப்ப ஆக்சுவலா அது ஆஃபர் தி ஈக்குவல் அப்படின்னா சமமான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அனைவருக்கும் ஈக்குவல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா சமமான வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கிறது. அட்ரஸிங் தி சோசியோ எக்கனாமிக்கல் டிஸ்பார்டிஸ். எந்த விதமான சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்குமான இடைவெளி இல்லாம அனைவருக்குமான ஒரு சமமான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல கொடுக்கணும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. லேர்னிங் கேப்ஸ், கற்றல் இடைவெளி அப்படின்னு சொல்றாங்க. சார் பேரண்டல் சப்போர்ட் அண்ட் அவேர்னஸ். இது மட்டும் இல்லாம கைடு தி பேரண்ட். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பொறுத்தவரை பேரண்ட்டும் ஒன் ஆஃப் தி டீச்சர். ஃபர்ஸ்ட் டீச்சர் இஸ் ஏ பேரண்ட், தென் செகண்ட் டீச்சர் தான் கிளாஸ் ரூம் டீச்சர். ஸோ கைட் தி பேரண்ட் இன் சப்போர்ட்டிங் தி லேர்னிங் அட் ஹோம். ஹோம்ல வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு கற்றல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அவங்களுக்கு கூட உட்காந்து பாடத்தை சொல்லி கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு யூடியூப்ல ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை எடுத்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றது, அந்த மாதிரி நம்ம டெவலப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்.